தமிழுக்கு முதல் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Redmi airdots பத்தின முழு விமர்சனம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல Redmi airdots பத்தின ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். பட் இப்போ அகைன் ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க Redmi airdots வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ வாங்குறது ஒரு நல்ல சமயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் banggood.comல பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த Redmi airdotsக்கான கூப்பன் நான் கொடுக்குறேன், அதாவது கூப்பன் கோட் கொடுப்பேன். சோ அதையும் யூஸ் பண்ணி நீங்க ஆனிவர்சரி சேல்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். சோ இந்தியால பாத்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் banggood.comல இப்போ சைனால அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 சம்திங்ல இருக்கும். அதுவே அமேசான்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த Redmi airdots சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரோ வாங்கி சேல்ஸ் பண்றதுனால அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. 2000ல இருந்து 3000 வரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த Redmi airdots நீங்க வாங்கணும், ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வாங்கணும்னா இது ஒரு நல்ல சமயம். பிகாஸ் ஆனிவர்சரி சேல் பிளஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற கூப்பன் கோட் இதை யூஸ் பண்ணி நீங்க வாங்குனீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிரைஸ்க்கு வாங்கலாம். சோ எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, அதை கிரியேட் பண்றது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் சரி, அதுக்கு கஷ்டப்பட வேண்டியது ரொம்பவே இருக்கும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்க ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். சோ உண்மையான கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை வச்சா எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்ன்ற ஆசை வரும். சோ மறக்காம கீழே உள்ள லைக் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi airdots உடைய விமர்சனத்தை நான் ரொம்பவே குயிக்கா முடிச்சிடுறேன். அன்பாக்சிங்னு பொறுத்த அளவுக்கு பாக்ஸ்ல ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இந்த கேஸ் கொடுத்திருக்காங்க, உள்ள Redmi airdots இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை தவிர இதுல வேற என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர்ல இதுக்கான ரப்பர் கேஸ் கொடுத்திருந்தாங்க. அதை தவிர நமக்கு சார்ஜிங் கேபிள் கூட கொடுக்கல. பட் இதுல வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்திருந்திருக்கலாம். பட் இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ சார்ஜிங் கேபிள் கொடுக்காது ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் உடைய பில்ட் குவாலிட்டின்னு பொறுத்த அளவுக்கு பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு 2 Redmi airdots கொடுத்திருக்காங்க, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து நம்ம ஈஸியா நம்மளுடைய இயர்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸா இருக்கும். சோ இதுல டச் கண்ட்ரோல் இல்ல, பட்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற டைமிங்ல லைட்டா டச் ஆயிரும், அது நமக்கு தெரியாமே போயிடும். சோ லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த Redmi airdots உடைய கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சோ 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த Redmi airdots டோட்டலா 3 தடவை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜிங் பேட்டரி பேக்கப்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3.5 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரை கிடைக்குது. அதே சமயத்துல இந்த Redmi airdots ரெண்டையுமே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கால் குவாலிட்டின்னு பொறுத்த அளவுக்கு இந்த Redmi airdots உடைய கனெக்ஷன் பாத்தீங்கன்னா லைட்டா லாகிங் இருக்கதான் செய்யுது. கால் குவாலிட்டி அவ்வளவா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லாகிங் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ல இருந்து நமக்கு ஸ்டீரியோல இருந்து எல்லா டீடைல்ஸும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை நம்ம வந்து காதுல வந்து பிக்ஸ் பண்ணிட்டு சாங் கேட்கறதாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி, பெருசா வெளியே பேசிக்கிறது நமக்கு கேட்கறதும் இல்ல. அதே சமயம் இது மூலமா நம்ம கேட்கிற சாங்ஸ் வந்து வெளியே யாருக்கும் கேட்கறதும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல Wonderloop 500 அப்படின்ற நெக் பேண்டை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சோ அந்த நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சாங் கேட்டாலும் அப்படியே வெளியே கேட்கும். பட் இதை கம்பேர் பண்றப்போ இது சுத்தமா கேட்கறதும் இல்ல, வெளியே யார் பேசினாலும் நமக்கு கேட்கறதும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் பண்றப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெட் கலர், இந்த கேஸை சார்ஜிங் பண்றப்போ இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேஷன் கொடுப்பாங்க. அதே சமயத்துல பேர் பண்றப்போ நமக்கு Redmi airdotsல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இண்டிகேஷன் இதுல வந்து கிடைக்கும். தென் பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றப்போ நமக்கு 2 Redmi airdotsலயும் நீங்க சார்ஜிங் கேஸ்ல இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 airdotsலயும் நமக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் கொடுப்பாங்க. இது மூலமா நம்ம வந்து சார்ஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்க்க போது ரேஞ்ச். சோ ரேஞ்சின் பொறுத்த அளவுக்கு சூப்பரான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால சோ நம்ம வீட்ல ஒரு ரூம்ல வந்து மொபைலை வச்சுட்டு Redmi airdots நம்ம இயர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சோ ஃபர்ஸ்ட் ரூம், செகண்ட் ரூம், தேர்ட் ரூம் போற அளவுக்கு கூட Redmi airdots உடைய ரேஞ்ச் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ரேஞ்சை பொறுத்த அளவுக்கு குறை சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா டச் சென்சார் கிடையாது. Xiaomi airdotsல பாத்தீங்கன்னா டச் சென்சார் கொடுத்திருந்தாங்க. அந்த டச் சென்சார்ல என்ன ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இயர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா நம்ம தெரியாம அட்ஜஸ்ட் பண்ற டைமிங்ல டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டச் பண்ணுச்சா இல்லைன்றது தெரியாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இதுல பட்டன்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா வந்து பட்டன்ஸ் பிரஸ் பண்றது மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்றது. சோ இந்த இயர்ஸ்ல ரொம்ப ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன ஃபிக்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து லைட்டா ஷேக் பண்ணாலும் சரி, ரொம்ப ஹார்டா ஷேக் பண்ணாலும் சரி,
சரி இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நமக்கு வந்து சில ஏர்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண உடனே இரிட்டேட்டிங் இருக்கும். ஸோ இது பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு இதில் இரிட்டேட்டிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஒண்டர் லூப் 500 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறப்போ லைட்டாக இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெட்மி ஏர்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இரிட்டேட்டிங் இல்லை. ஸோ பக்காவான ஒரு ஏர்டாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் கால் குவாலிட்டியில கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் வாங்குறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூப்பன் கோட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்குட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஆனிவர்சரி சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டையும் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஸோ அது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லைக் கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சுதான் ஸோ இதே மாதிரி நிறைய பொருட்கள் நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கி உங்களுக்கு வந்து ரிவ்யூக்காக கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.